இன்னைக்கு நம்ம வெத்தலை ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சளிக்கு இருமலுக்கு இந்த ரசத்தை குடிச்சிங்கன்னா நல்லா அந்த காட்டம் நல்லா கேட்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பூண்டு 4 பல், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல வச்சுக்கோங்க. நான் 3 மிளகா வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, ஒரு தக்காளி, வெத்தலை 2 வெத்தலை, அரை எலுமிச்சம்பழம், புளி தண்ணி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு கப்பு புளி தண்ணி, பெருங்காயம் போடுறதுக்கு, அது இல்லாமல் நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறதுக்கு இதுதான் தேவை. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பவுலில் புளி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டோன்னே அதில் தக்காளியை மசிச்சு விட்ருக்கேன். தக்காளி மசிச்சதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய் போட்டு ஒரு ஓட்டு ஒட்டிக்கலாம். அதோடு நம்ம வெத்தலையும் இப்போ கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஓட்டுனதுக்கப்புறம் இதை நம்ம அந்த பவுலில் அந்த விழுதை வந்து போட்டுக்கலாம். அதிலே நான் வந்து 2 பல் தான் அதில் அரைக்கிறதில் போட்டிருக்கேன், 2 பல் வந்து தட்டி போட்டிருக்கேன். அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இப்போ ரசத்தை கூட்டி வச்சாச்சு. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். நெய் இல்லை எண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கூட்டி வச்சுருக்க அந்த ரசத்தை இதெல்லாம் நம்ம போட்டுட்டு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வரும்போது எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து ஒரு அரை பழ ஜூஸை வந்து புளிஞ்சிடணும். இந்த ரசம் வந்து நல்லா நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது, இரும்பல் இருக்கும் போது இதை சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு சரியாயிடும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.